வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் தேர்தல் பரப்புரை களங்களாக மாறும் மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு நாடளாவிய ரீதியில் சகல கட்சிகளும் முனைப்பு. ரணிலுக்கும் அரசியலமைப்பு சபைக்கும் ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தலைமை நீதிபதியை மட்டுமே நியமிக்க முடியும் எனவும் உத்தரவு. திருமலை ஆத்திக்காட்டுவெளியில் பௌத்த பிக்குவின் நில ஆக்கிரமிப்பு. தமிழர்களின் காணிகளை ஆக்கிரமித்து அடாத்தாக விவசாயம். மாணவிகளை பாலியல் குற்றங்களுக்கு வழிநடத்திய தமிழக பேராசிரியருக்கு 10 ஆண்டு கால சிறை. உடனடியாக மதுரையில் சிறையிடப்பட்ட நிர்மலா தேவி. லண்டன் தொடருந்து நிலையத்துக்கு அருகே வாள்வெட்டு தாக்குதல். சிறுவன் பலி, 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 4 காயம். பலஸ்தீன ஆதரவு மாணவர்களை இடைநீக்கம் செய்யும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு எதிர்ப்பு. நியூயார்க் வளாகத்தில் புதிய கொதிநிலை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதனை மையப்படுத்திய கட்சிகளின் நகர்வுகளால் நாளை இடம்பெறும் மேதின கூட்டங்களும் பேரணிகளும் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளன. குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எதிர்த்தரப்பில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் கைகோர்ப்பார்கள் என்ற அறிவிப்புகள் வெளியாகியிருந்த பின்னணியில் நாளைய கூட்டங்கள் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பலத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ரணில் மற்றும் சஜித் ஆகிய 2 தலைவர்களுக்கும் சவால் விடுக்கும் வகையில் எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்ள தயாராகி வரும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டங்களும் கவனத்தை பெற்றுள்ளன. அந்த வகையில் கட்சிகளின் பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு கொழும்பு தயாராகியுள்ள நிலையில் பல இடங்களில் கட்சிகளின் பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் விசேட பாதுகாப்பு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் இந்த ஆண்டு மேதின பேரணிகளும் கூட்டங்களும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் நடத்தப்பட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வுகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மாளிகாவத்தை பிடி ஸ்ரீசேன மைதானத்தில் நடைபெறவுள்ளது. நிலவும் வெப்பமான வானிலையை கருத்தில் கொண்டு இம்முறை பேரணி எதுவும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கோட்டை சத்தம் வீதியிலும் தலவாக்கலையிலும் நடைபெறவுள்ளது. கொழும்பு குணசிங்கபுர விளையாட்டரங்கிலிருந்து சத்தம் வீதிக்கு பேரணியாக வருவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின நிகழ்வுகள் பொருளை கெம்பல் மைதானத்திலும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் ஹம்பகா நகரசபை மைதானத்திலும் முன்னெடுக்கப்பட உள்ளன. கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓரணியில் எனும் தொனிப்பொருளில் நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெறவுள்ளது. கொழும்பில் நடைபெறவுள்ள மேதின பேரணி பிஆர்சி மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் பிற்பகல் 3:30க்கு CWW கண்ணங்கரா மாவட்டத்தில் கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணத்தில் முற்பகல் 10 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ளதுடன் அனுராதபுரத்தில் வலிசிங்க கரிசந்திர விளையாட்டரங்கில் தேசிய மக்கள் சக்தியின் பேரணி பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகி 3:30க்கு மகாஜனா விளையாட்டரங்கில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கமைய கொழும்பு நகரில் மாத்திரம் 14 மேதின பேரணிகளும் கூட்டங்களும் நாடளாவிய ரீதியில் 40 மேதின பேரணிகளும் கூட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
கொழும்பில் இடம்பெறவுள்ள மே தின பேரணிகள் கூட்டங்களின் பாதுகாப்பிற்காக 6000 காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் 4000 காவல்துறையினர் ஏனைய பிரதேசங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவை ஏற்படின் ராணுவத்தினரின் உதவி பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மே தின பேரணிகள் கூட்டங்களை பதிவு செய்வதற்காக ஆளில்லா கேமராக்களை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். ஆளில்லா கேமராக்களை பயன்படுத்த முன் அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் இந்த விதிமுறை இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறவுள்ள மே தின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையிடம் மே தினத்தை முன்னிட்டு 1500 பேருந்துகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகள் கோரியுள்ள நிலையில் நேற்று மாலை வரை 200 பேருந்துகளுக்கான பணம் மாத்திரம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேருந்துகளை கோரியுள்ளதாக அந்த சபையின் தலைவர் லலித் டி அல்பிஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய மே தின எழுச்சி கூட்டம் நாளை தினம் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழ் மக்கள் இன்றும் அடக்குமுறைகளுடனும் ஒடுக்குமுறைகளுடனும் வாழ்கின்ற நிலையை உலகிற்கு கூறும் வகையில் அனைவரையும் மே தின எழுச்சி கூட்டத்தில் அணிதிரளுமாறு சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு மாகாணம் தழுவிய இலங்கை தமிழரசு கட்சியினரும் கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களும் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் மேதின எழுச்சி பேரணியும் மேதின கூட்டமும் நாளைய தினம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் மாலை 2 மணிக்கு ஊர்வலத்தோடு ஆரம்பித்து 3 மணியளவில் கூட்டமும் தொடங்கி மிகவும் எழுச்சியாக நடைபெறுவதற்கான முழு முயற்சிகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு உலக தொழிலாளர்களுடைய நிலைகளை தெளிவுபடுத்துகின்ற அதே நேரம் தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் இருக்கின்ற இந்த மே எழுச்சி நாள் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளோடும் அது இறுக பிணைந்திருப்பதன் காரணமாக அந்த அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்துகின்ற காலங்காலமாக தமிழர்கள் அடக்குமுறைக்குள்ளும் ஒடுக்குமுறைகளுக்குள்ளும் நசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை உலக பரப்புக்கு சொல்லுவதற்காகவும் இந்த தமிழ் தேசிய மேனாள் எழுச்சி நிகழ்வுகள் நாளை நடைபெற இருக்கிறது. எங்களுடைய கட்சி சார்ந்த 2 மேதின எழுச்சி நாட்கள், ஒன்று மட்டக்களப்பு கல்லாறிலும் அது கிழக்கு மாகாணத்தை தழுவியதாகவும் வடக்கு மாகாணத்தை தழுவியதாக கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்திலும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நாளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்களையும் நாங்கள் அணியாக திரண்டு சர்வதேச சமூகத்துக்கும் சிங்கள பௌத்த வீரணவாத அரசுகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்ட களமாக எங்களுடைய ஒரு இனத்தினுடைய இருமாப்பையும் இருப்பையும் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த மே தினத்தை அறைகூவல் செய்வதற்கு அனைவரையும் திரளுமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் மே தினங்கள் கடந்து செல்கின்ற போதிலும் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் ஸ்ரீலங்கா அரசு பின்னடிப்பையே செய்வதாக வடக்கு மாகாண சுத்திகரிப்பு தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆசீர்வாதம் ஜான்சன் தெரிவித்தார். பல தொழிற்சங்கங்கள் இன்றும் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடிய பொழுதும் அரசாங்கம் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க தவறியுள்ளதாகவும் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஆசீர்வாதம் ஜான்சன் சுட்டிக்காட்டியுள்ளார். மே தினம் என்கிற ஒரு தொழிலாளர் சவாலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு மே தினங்களுக்கும் நாங்கள் சவால்களை விடுகிறோம். ஆனால் உரிமை கோரல்ங்கிறது அது ரத்து செய்யப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறோம். தொடர்ந்து தொழிலாளிங்கிறது சுத்திகரிப்பு தொழிலாளிங்கிறது உலகம் முழுவதையும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் சுத்திகரிப்பு தொழிலாளியை எந்த கூட்டத்திலையும் சொல்லுவார்கள் அவர்கள் அஸ்திவாரம் என்று சொல்கிறது பொழுது அந்த அஸ்திவாரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. சகல உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து தொழிலாளிகளை சரியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. காரணம் போன கிழமை நாங்கள் பத்திரிகையில் பார்க்குற பொழுது மலைய மக்கள் அந்த 1700 ரூபாய்க்கு சில போராட்டங்கள் செய்திருந்தார்கள். அப்போ எங்களுடைய உரிமைகளை கேட்டு அரசாங்கத்திடத்தில் நாங்கள் போகிற பொழுது மறுப்பு தெரிவித்து அதை நிராகரித்து
அதற்கான வாய்ப்புகளை தட்டி கழிக்கிறது உலகங்களுக்கு காணப்படுகிறது. எத்தனையோ தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டே இருக்கிறது. ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மாதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் போராட்டம் 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 என்று சொல்லி பலவிதமான போராட்டத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உரிமை பெற்றுக்கொள்ள முடியலாமல் இருக்கு. காரணம், அரசாங்கம் எங்களுக்கு சரியான உரிமைகளை தருவது குறைவு. சம்பள போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இனி எங்களுக்கு நியமனங்கள் கிடைக்க வேண்டும். எத்தனையோ தொழிலாளிகள் வயதுகள் சென்று வந்தும் நியமனத்தை பெற்றுக்கொள்ள இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கேட்கிற பொழுது அரசாங்கம் அதை தட்டி கழித்து கொண்டே இருக்கிறது. அது இப்போ நிதி பிரச்சனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேலை வாய்ப்பை வேலையை செயல்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிற அரசாங்கம் எங்களுடைய தொழிலாளியுடைய நியமனங்களையும் வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் நீதியரசர் நியமனம் தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. பிரதம நீதியரசர் பதவி தவிர்ந்த உச்ச நீதிமன்ற நீதியரசர் பதவிகளுக்கு நீதியரசர்களை பரிந்துரை செய்வதற்கு ஜனாதிபதிக்கு இவ்வாறு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால உத்தரவிற்கு இணங்கி செயற்படுமாறு அரசியலமைப்பு சபைக்கு உச்ச நீதிமன்றம் மற்றொரு உத்தரவை பிறப்பித்தது. ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்னவை உச்சநீதிமன்ற நீதியரசர்களாக நியமிக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரை செய்திருந்தார். எனினும் இந்த பரிந்துரையை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு சபை தீர்மானித்துள்ளது. அரசியலமைப்பு சபையின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக சட்டத்தரணி பத்ரன என்பவரால் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா, ஸ்ரீரான் குணரத்ன மற்றும் திலீப் நவாஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து உச்ச நீதிமன்ற நீதியரசர்களான நிசங்க பந்துல கருணாரத்னவை நியமிக்க இடைக்கால தடை விதித்து கட்டளையாக்கியுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை இந்த இடைக்கால தடை நடைமுறையில் இருக்கும் என உச்ச நீதிமன்றம் ஏகமனதாக அறிவித்துள்ளது. மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா நீதிபதி நிசங்க பந்துல கருணாரத்னவை உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிக்கு நியமிக்க ஜனாதிபதி முன்வைத்த ஆலோசனையை நிராகரிக்கும் வகையில் அரசியலமைப்பு சபையின் சில உறுப்பினர்கள் தன்னிச்சையாக செயற்பட்டதாக குற்றம் சுமத்தினார். அரசியலமைப்பு சபையின் அதிகாரத்திற்கு எந்த காரணம் கொண்டும் சவால் விடமாட்டோம் என தெரிவித்த ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதித்துறையின் சுயாதீனத்தையும் நீதிபதிகளின் தொழில் கௌரவத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் தமது கட்சிக்காரர் இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட நீதியரசர் எஸ் துரைராஜா அரசியலமைப்பு சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் அரசியலமைப்பு சபை எடுத்த தீர்மானங்களை எந்த வகையிலும் சவாலுக்கு உட்படுத்த முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா அடிப்படை உரிமைகளின் கீழ் இந்த தீர்மானத்தை சவால் செய்ய சட்ட ரீதியான காரணங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சட்டமா அதிபர் கணேஷ்கடி செல்வா அரசியல் சாசன சபையின் உறுப்பினர்கள் சிலர் செவி வழி செய்திகளின் அடிப்படையில் குறித்த பெயர் முன்மொழிவை நிராகரிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கு அங்கீகாரம் வழங்க முடியாது எனவும் நீதிமன்றில் தெரிவித்தனர். ஜெரோம் பெர்னாண்டோ வழக்கில் சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை முன்வைத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்னவிடம் நியமனத்தை நிராகரிக்க அரசியலமைப்பு சபை உறுப்பினர்கள் சிலர் முயற்சித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள அரசியலமைப்பு சபை உறுப்பினர்களான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கபீர் காசிம் ஆகியோர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அரசியலமைப்பு சபையின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் குழாம் நீதியரசர் நியமனம் பரிந்துரை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த மனு மீதான விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் ஆத்திக்காட்டுவெளி பகுதியில் பௌத்த பிக்கு ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளை விடுவித்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த காணிகளை உரிமை கோரும் தமிழ் மக்களை பானாமுரே திலவங்க நாயக்க தேரர் என்ற பௌத்த பிக்கு சிங்கள மக்களை வைத்து அச்சுறுத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறியுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட திரியாய் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட ஆத்திக்காட்டுவெளி கிராமத்தில் வசித்து வந்த தமிழ் மக்கள் 1984ஆம் ஆண்டுகளில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருந்தனர். எனினும் சமாதான கால பகுதியான 2002ஆம் ஆண்டு மக்கள் மீண்டும் படிப்படியாக
சொந்த இடங்களுக்கு திரும்பிய போதிலும் மக்களின் வாழ்வாதார காணிகளை வனவள பாதுகாப்பு திணைக்களம் ஆக்கிரமித்திருந்தது. இதன் காரணமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதில் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்களை நாகம்மாள் என மக்கள் வழிபட்டு வந்த பகுதியை பானாமுரே திலகவம்ச நாயக்க தேரர் என்ற பௌத்தபிக்கு ஆக்கிரமித்து அங்கு சப்தநாக பப்பத வன செனசுன என்ற பௌத்த விகாரையும் நிர்மாணித்துள்ளார். இதனையடுத்து வனவள பாதுகாப்பு திணைக்களம் ஆக்கிரமித்த காணிகளையும் ஏனைய தமிழ் மக்களின் விவசாய காணிகளையும் கையகப்படுத்தியுள்ள பானாமுரே திலகவம்ச நாயக்க தேரர் அந்த காணிகளை சிங்கள மக்கள் விவசாயம் செய்வதற்கு வழங்கியுள்ளார். தற்போது தமிழ் மக்கள் விவசாயம் செய்து வந்த 88 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்துள்ள பானாமுரே திலகவம்ச நாயக்க தேரர் அந்த காணிகள் விகாரைக்குரியது என உரிமை கோரி வருவதாகவும் தமிழ் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த ஆக்கிரமிப்பு காணிகளில் பிரித்தானிய கால உறுதி மற்றும் காணிக்கான அனுமதி பத்திரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்து தமிழ் விவசாயிகள் கூறுகின்றனர். ஆகவே வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு தாம் செய்கை செய்து வந்த பாரம்பரிய காணிகளை மீளப்பெற்றுத் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எனினும் கடந்த 2018 ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ள சப்தநாக பப்பத வன செனசுன விகாரிக்காக கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் 20.2343 ஹெக்டேயர் காணி கடந்த 2020 ஆண்டு மே மாதம் 26ஆம் திகதியிலிருந்து 30 வருட கால குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணிக்குள் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளும் உள்ளடங்குவதாக பிரதேச செயலகத்தினால் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் தமது காணிகளை மீள பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் கட்டுக்கரை குளத்தில் தனியார் ஒருவரால் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை அனைத்து திணைக்களங்களும் மாவட்டத்தில் உள்ள பொது நிறுவனங்களும் இணைந்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என கட்டுக்கரை குள திட்டமிடல் முகாமைத்துவ குழுவின் தலைவர் எம் சதாபிள்ளை சில்வா தெரிவித்தார். காணிகளை பிடித்தவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கவில்லை எனவும் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முகாமைத்துவ குழுவின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குளத்தின் மேல் ஒதுக்கப்பட்ட காணியில் தற்பொழுது 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கட்டுக்கரை குளத்தின் நீர்ப்பாசன சேவைகள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் இந்த குளத்தின் மேல் அடாத்தாக பிடித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட 25-30 பேர் தான் இந்த காணிகளை பிடித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த குளத்தின் அடாத்தாக பிடித்தவர்களை இதுவரையிலே எந்த திணைக்களங்களும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நாங்கள் அதற்குரிய திணைக்களங்களோடு முறைப்பாடுகள் செய்தும் அது கவனிக்கப்படவில்லை. குளத்தை 1932 ஆண்டு நில அளவை செய்யப்பட்டு 1954 ஆண்டு இதில் உள்ள ஒதுக்கப்பட்ட 10,000 ஏக்கர் காணியும் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுவரையிலே அதற்குள்ளே காணிகளை பிடித்தவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேவேளை வன பரிபாலன திணைக்களமும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த விவசாயிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தொடர்ந்தும் இந்த குளத்தில் பிடிக்கப்பட்டுள்ள இந்த காணிகளை விடுவிப்பதற்கு மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக அமைகின்றது. ஸ்ரீலங்கா அரசினால் காணி துண்டங்களுக்கு பூரண அழைப்பினை வழங்கும் வேலை திட்டம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட வடமாகாண காணி ஆணையாளர் அம்பலவாணர் சோதிநாதன் யாழ் மாவட்டத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் 7000 அரச காணி துண்டங்கள் காணி அற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலீட்டு நடவடிக்கைகளுக்காக அரச காணிகளை வழங்க தொடர்ந்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலீட்டிற்கு ஏற்ப காணிகளை பிரதேச செயலகங்கள் ஊடாக இனம் கண்டு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வடமாகாண காணி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேசிய ரீதியாக காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் மற்றும் அளிப்பு பத்திரங்களினை பூரண அளிப்பு பத்திரங்களாக மாற்றுகின்ற செயல்முறையானது தேசிய ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே வடமாகாணத்தில் அன்னளவாக 1,60,000 எண்ணிக்கையான அனுமதி பத்திரங்களும் அளிப்பு பத்திரங்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தகைய அனுமதி பத்திரங்களினையும் அளிப்பு பத்திரங்களினையும் பூரண அளிப்பு பத்திரங்களாக மாற்றுகின்ற தேசிய வேலை திட்டத்திலே பொதுமக்களுக்கு
பூரண நன்மை பயக்கக்கூடிய இந்த வேலை திட்டமானது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னர் போன்ற பிரதேசங்களில் அதிகளவான பூர்ண அளிப்பு பத்திரங்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்ற அதே வழியில் யாழ்ப்பாணத்திலும் கிட்டத்தட்ட 7000 எண்ணிக்கையான பூர்ண அளிப்பு பத்திரங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கோரிக்கைகளுக்கு ஏற்ப அரசாணைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் முதலீட்டு நோக்கங்களுக்காக குறிப்பிட்ட பிரதேச செயல் பிரிவுகளில் இத்தகைய முதலீட்டுகளுக்கு சாத்தியமான தன்மை காணப்படுகின்றதோ அத்தகைய நோக்கங்களுக்கு அரசாணைகள் முதலீடுகளுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5% உட்பட்ட அரசாணை தான் இருக்குது. குறிப்பாக மருதங்கனி பிரதேச செயலாளர் பிரிவு, கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவு, தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவு, சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அரசாணைகள் காணப்படுது. அதை விட வேறு யாழ் நகர அண்டிய பிரதேசங்களில் அரசாணையின் எண்ணிக்கை விஸ்தீர்ணம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே பகிர்ந்தளிக்கப்பட்ட காணி துண்டங்களாக 7000 எண்ணிக்கையான காணி துண்டங்கள் காணப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரான மாமனிதர் தராகி சிவராமின் நினைவு தினம் முல்லைத்தீவு ஊடகமையத்தில் இன்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி பீடமேறிய பின்னர் தமிழர் தரப்பில் பன்மொழி ஆளுமை மிக்க முக்கிய ஊடகவியலாளராக திகழ்ந்த தராகி என்று அழைக்கப்படும் தர்மரத்னம் சிவராம் படுகொலை செய்யப்பட்டு 19 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. தர்மரத்னம் சிவராம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அதியுயர் பாதுகாப்பு வலயமான கொழும்பு பம்பலப்பிட்டி காவல் நிலையத்திற்கு அருகில் வைத்து வெள்ளைவானில் வந்த அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டார். அதன் பின்னர் அடுத்த நாளான 29ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு அருகில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தராகி சிவராம் சடலமாக மீட்கப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராம் அவர்களுடைய 19ஆம் ஆண்டு நினைவு தினம் கடந்த 29ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களிலும் கடைபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சிவராமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தீவிர மஹிந்த விசுவாசியுமான மஹிந்தானந்த அழுத்கமகே ஊழல் குற்றச்சாட்டு வழக்கிலிருந்து இன்று முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் முறையற்ற விதத்தில் ஈட்டி 274 லட்சம் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி பொரளை கின்சி வீதியில் மஹிந்தானந்த அழுத்கமகி அதிசொகுசு வீடொன்றை கொள்வனவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் மஹிந்தானந்த அழுத்கமகேவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதியால் வீட்டை கொள்வனவு செய்ய பயன்படுத்தப்பட்ட பணம் முறையற்ற விதத்தில் ஈட்டப்பட்டுள்ளதாக நிரூபிப்பதற்கு வசந்த சமரசிங்க உள்ளிட்ட முறைப்பாட்டாளர்கள் தரப்பு தவறியுள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய மஹிந்தானந்த அழுத்கமகே நிரபராதி என கருதி அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதாக நீதிபதி கட்டளையாக்கியுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து துறைகளிலும் உடல் சார்ந்த தண்டனைகள் விதிக்கப்படுவதை தடை செய்வதற்கான தண்டனை சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் வழக்கு கோவை சட்டங்களை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிள்ளைகளின் குடிசார் அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் உறுதி செய்யப்பட்டுள்ள சிறுவர் சமவாயத்தில் ஸ்ரீலங்காவும் கையெழுத்திட்டுள்ளது. பெற்றோர்களின் சட்ட ரீதியான பாதுகாவலர்களின் அல்லது வேறு நபர்களின் பாதுகாப்பின் கீழ் உள்ள பிள்ளைகளுக்கு பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட அனைத்து வித உடல் சார்ந்த தண்டனைகள் அல்லது உளவியல் வன்முறைகளுக்கு இரையாதல், காயப்படுத்தல், துஷ்பிரயோகப்படுத்துதல், புறக்கணித்தல், கவனிக்காது விடல், முறைகேடாக கவனித்தல், சுரண்டல்களுக்கு ஆளாக்குதல் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக பொருத்தமான அனைத்து சட்ட நிர்வாக மற்றும் கல்வி ரீதியான நடவடிக்கைகள் அரசு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சிறுவர் உரிமைகள் தொடர்பான சமுதாயத்தின் 19ஆம் உறுப்புரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வீட்டிலும் மாற்று பாதுகாப்பு
பின்னணியிலும் தண்டனை கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளின் உடல் சார்ந்த தண்டனைகளை வழங்குவதற்கு தற்போது காணப்படுகின்ற சட்ட ரீதியான ஏற்பாடுகள் போதுமான அளவு இன்மையால் உடலில் தண்டனைகள் உள்ளிட்ட துஷ்பிரயோகங்களுக்கும் வன்முறைகளுக்கும் பிள்ளைகள் அதிக அளவில் இரையாகின்ற நிலைமை காணப்படுவதாக சிறுவர் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் குழு இலங்கை தொடர்பாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் அண்மையில் ஆசிரியர் ஒருவரால் அடித்து தாக்கப்பட்டமையால் செவைப்புலன் இழந்த மாணவர் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மனு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய மாணவனின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான உடல் சார்ந்த தண்டனைகளை வழங்குவது பிள்ளைகளுக்கு உடல் ரீதியில் மற்றும் உளவியல் ரீதியாக நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கொடூரமான அல்லது இழிவான உடல் சார்ந்த தண்டனைகள் மற்றும் உடலியல் அல்லாத தண்டனைகளின் கீழ் எந்தவொரு செயற்பாட்டையும் உள்ளடக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை துரிதமாக அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது. இதற்கமைய அனைத்து துறைகளிலும் உடல் சார்ந்த தண்டனைகள் விதிக்கப்படுவதை தடை செய்வதற்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கி தண்டனை சட்ட கோர்வை மற்றும் குற்றவியல் வழக்கு கோவை சட்டங்களை திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் நீதி சிறைச்சாலைகள் அலுவலகம் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணபக்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இரத்தினபுரி பகுதியில் தான் முன்வைத்த கருத்து தொடர்பான வாக்குமூலத்தை வழங்குவதற்காக இன்று திணைக்களத்தில் முன்னிலையானதாக பாட்டலி சம்பிக்க ரணபக்க குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கழனி பிரிவிடமிருந்து தனக்கு கடந்த 24ஆம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி பகுதியில் தான் முன்வைத்த கருத்து தொடர்பான விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் என்ன கருத்து என்பதும் அந்த கருத்தின் குற்றத்தன்மை தொடர்பிலும் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வரி விதிக்கப்படுவதன் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான தொகை ஊழல்வாதிகளால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தான் இரத்தினபுரியில் கூறியதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அனைத்திற்கும் தற்போது வரி விதிக்கப்படுவதாகவும் தான் முன்வைத்த இந்த உண்மை கருத்து ஊழல்வாதிகளை பாதிப்படைய செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் தன்னை விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நகர எல்லைக்குள் போக்குவரத்து விளக்குகளில் ஜாசகம் பெறுபவர்களுக்கு பணம் வழங்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் மக்களிடம் கோரியுள்ளது. கொழும்பு நகர எல்லையில் உள்ள போக்குவரத்து விளக்குகளுக்கு அருகாமையில் ஜாசகர்களின் தொல்லை அதிகரித்துள்ள பின்னணியில் இந்த கோரிக்கை விடுக்கப்படுவதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் இந்திக்க கப்புகொடு தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபைக்குள் அன்னளவாக 180 போக்குவரத்து விளக்குகள் இருப்பதாகவும் இந்த இடங்களை பயன்படுத்தி யாசகர்கள் வீதிகளுக்குள் நுழைந்து யாசகம் பெறுவதாகவும் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் இந்திக ஹப்புகுட சுட்டிக்காட்டியுள்ளார். வீதிகளில் யாசகர்களின் தொல்லை அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் குறிப்பிடத்தக்க பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் ஜாசகர்களை அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பான உத்தரவு 45 காவல் பிரிவுகள் மற்றும் 607 காவல் நிலையங்களைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு சிரேஷ்ட அதிகாரிகளால் கையொப்பமிடப்பட்ட சுற்றறிக்கையின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு சுற்று வட்டாரத்தில் உள்ள 94 யாசகர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக இந்திக ஹப்புகொட சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போதைய நிலை காரணமாக கைது செய்யப்பட்ட யாசகர்களை நீண்ட நாட்களுக்கு காவலில் தடுத்து வைக்க முடியாது எனவும் அதற்கான போதிய வசதிகள் இல்லை எனவும் இந்திக ஹப்புகொட தெரிவித்துள்ளார். இதற்கமைய நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அபராதம் விதிக்கப்பட்டு குறித்த தரப்பினர் விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் யாசகர்களை அகற்றுதல், புனர்வாழ்வளித்தல், கைது செய்தல் போன்றவற்றுக்கு காவல் திணைக்களத்திற்கு நடைமுறைகள் இல்லாத காரணத்தினால் கொழும்பு நகர எல்லைக்குள் வீதி விளக்குகளில் யாசகம் எடுப்பவர்களுக்கு உதவுவதை தவிர்ப்பது தொடர்பில் பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் 3 மொழிகளில் காணொலி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திக ஹப்புகொட மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி விநியோக திட்டத்தின் கீழ் மக்களுக்குரிய தரமான அரிசியை வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக சமூக விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் ரஜித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்தார்.
மக்களுக்கு விநியோகிக்கப்படும் அரிசியின் தரம் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே ரஜித் கீர்த்தி தென்னகோன் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய இலங்கையில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் 34,08,076 குடும்பங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி பொதிகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமூக விவகாரங்களுக்கான ஜனாதிபதி பணிப்பாளர் நாயகம் ரஜித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 91% தற்போது அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அரிசி விநியோகம் தொடர்பில் வடக்கு, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், சுகாதார திணைக்களங்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஊடாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரஜித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி விநியோகிக்கப்பட்ட சுமார் 34 லட்சம் அரிசி மூடைகளில் 11 அரிசி மூடைகளில் மட்டுமே பிரச்சினைகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ரத்னபுரி, முல்லைத்தீவு மற்றும் பதுளை மாவட்டங்களில் காலாவதியான திகதியுடன் அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி குறித்த அரிசி விநியோகஸ்தரின் அரிசி விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா நுகர்வோர் அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் காலியல பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மெதப்பிட்டிகம மற்றும் திக்வெல்ல ஆகிய கிராமங்களில் விநியோகிக்கப்பட்ட 7 அரிசி மூடைகளின் தரம் தொடர்பில் சிக்கல்கள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் பதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரிசி மூடைகளையும் சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் சுமார் 2000க்கும் அதிகமானோர் தென்கொரிய வேலைக்கு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் 2064 பேர் தென்கொரியா நோக்கி வேலைக்கு சென்றுள்ளதாக அந்த பணியகம் கூறியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அண்மைய நாட்களில் அதிகளவானோர் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு தேடி செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி உற்பத்தி துறை தொடர்பான வேலைகளுக்காக 1708 பேரும், மீன்பிடித்துறைக்கு 351 பேரும், கட்டுமான துறைக்கு 5 பேரும் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 1892 பேர் முதல் முறையாக தென்கொரியாவிற்கு வேலைவாய்ப்பின் நிமித்தம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் 41 பெண்களும் தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் இருந்து ரகசியமான முறையில் மாடுகளை கடத்தி சென்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியில் 2.5 மில்லியன் பெறுமதியான 11 கஜ முத்துக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா காவல் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 2 கனரக வாகனங்களில் 44 மாடுகளை ஏற்றிச் சென்ற 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் புலனறுவையில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு நெல் கொண்டு செல்லும் போர்வையில் பக்க வீதிகளை பயன்படுத்தி மாடுகளை ஏற்றிச் செல்வதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 2 கனரக வாகனங்களில் உள்ள பசுக்களில் பெரும்பாலானவை கருவுற்ற பசுக்கள் எனவும் சில மாடுகள் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த மாடுகள் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் இருந்து திருடப்பட்ட மாடுகள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் ககட்டகஸ் திகிலிய, இக்ரிகொல்லாவ மற்றும் வெலிசர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியில் 2.5 மில்லியன் பெறுமதியான 11 கஜ முத்துக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் இன்று விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் கஜ முத்துக்கள் வியாபாரம் செய்யப்படுவதாக விசேட அதிரடிப்படைக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து அதிகாரிகள் மாறுவேடத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
இதன்போது மட்டக்களப்பு மயிலவட்டுவான் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கஜமுத்துக்களை வியாபாரம் செய்வதற்காக எடுத்து வந்து காத்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 11 கஜமுத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் குறித்த சந்தேக நபர் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை கடற்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடற்தொழிலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சட்டவிரோத கடற்தொழில் முறைக்கு பயன்படுத்திய உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தாளியடி கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வவுனியா A9 வீதியில் மதுபோதையில் தனியார் பேருந்தை செலுத்திய வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பேருந்தும் வவுனியா காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதுடன் சாரதியை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகள் தண்டிக்கப்பட வேண்டுமென பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா கணேசபுரத்தில் உள்ள வீடு ஒன்றில் 8 அடி நீளமான முதலையொன்று நுழைந்த நிலையில் வீட்டு உரிமையாளர் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் குறித்த முதலையினை மீட்டுள்ளதுடன் அதனை பாதுகாப்பாக விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் நிலவி வரும் அதிவெப்பமான காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் தர்பூசணி மற்றும் நுங்கு கொள்வனவுகளில் மக்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். உள்ளூர் சந்தைகளில் தர்பூசணிகளின் விலை சடுதியாக குறைந்துள்ள நிலையில் மக்கள் அதிகளவான தர்பூசணிகளை கொள்வனவு செய்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் தேர்தல் பரப்புரை களங்களாக மாறும் மேதின பேரணிகள். பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு நாடளாவிய ரீதியில் சகல கட்சிகளும் முனைப்பு. ரணிலுக்கும் அரசியலமைப்பு சபைக்கும் ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தலைமை நீதிபதியை மட்டுமே நியமிக்க முடியும் எனவும் உத்தரவு. திருமலை ஆத்திக்காட்டுவெளியில் பௌத்த பிக்குவின் நில ஆக்கிரமிப்பு. தமிழர்களின் காணிகளை ஆக்கிரமித்து அடாத்தாக விவசாயம். மாணவிகளை பாலியல் குற்றங்களுக்கு வழிநடத்திய தமிழக பேராசிரியருக்கு 10 ஆண்டு கால சிறை. உடனடியாக மதுரையில் சிறையிடப்பட்ட நிர்மலா தேவி. லண்டன் தொடருந்து நிலையத்துக்கு அருகே வாள்வெட்டு தாக்குதல். சிறுவன் பலி, 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 4 காயம். பலஸ்தீன ஆதரவு மாணவர்களை இடைநீக்கம் செய்யும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு எதிர்ப்பு. நியூயார்க் வளாகத்தில் புதிய கொதிநிலை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.